எல்லாம் கிடைக்கும். பன்னிக்கறி, ஆட்டுக்கறி, நாட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, எல்லா கறியும் கொடுப்பேன். 10 கிலோ கறி வேணும் பாய். கீரை, அந்த கீரை, வல்லார. போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றேன். பையா முடி வெட்டணும். 5 நிமிஷம் போய் உட்காரு. என் முடி வெட்ட ஒரு நாள் ஆகும். ஒரு நாள் 10 நிமிஷத்துல வெட்டிடுற அந்த முடிய. நல்ல செக்ஸியா வெட்டிருக்கு ப்ரோ முடிய நீ. ஓகே தேங்க்ஸ் பா. பாத்துப்போ அந்த முடிய சும்மா சுத்தி 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 வெட்டுறேன் பாரு. இந்த புடி என் குஞ்சு முடி. என்னது இது? வெட்டி விடுறா, பாத்ரூமே போக முடியல. ஷாம்பு எல்லாம் போட்டு கழுவுதான் இருக்கு. வாடா ப்ளீஸ்டா. எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. அண்ணன் சீமானவர்கள் யாருன்னா அண்ணன் ஒரு பொட்ட. என்ன எப்படி கூடுவா? தேவடியா மகனே. நான் உன்னை காதலிச்சு தெருத்துவா சுத்திட்டு வரேன். நீ காவாலி பையில கட்டிட்டு போனீங்கன்னா நான் என்ன பண்றது? நீ நல்லவனுக்கு வாக்குப்பட மாட்டா, நாசமா போனவனுக்கு தான் வாக்குப்படுவேன். நான் என்ன பண்றது? நீ கொலகார பையன், குடியார பையன், முடிச்ச வைக்கிற மொளை மாதிரி பையில கட்டிட்டு போய் வாழ்வாய்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க தயாரா இருக்கோம். வந்தா வாங்க, வரலைன்னா போங்க. பஞ்சாப்ல எனக்கு எவ்வளவு உறவினர்கள் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 80 வயசு பெரியவங்க கூட என்னை வந்து சீமான் தான் கூடுவாங்க. நீயே அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தா உன்னையாவே அண்ணன் சொன்னது மூஞ்சி முகரை. முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா இது அவ்வளவு பெருசு இருக்கும். இறால்னா இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும். அப்படியே முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. பொதுவா இதை நான் விரும்புறது இல்லை. நான் சரி தம்பி என்னுடைய அன்புக்காக சரி. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. ரெகுலரா ஸ்டார்ட் பண்ற வொர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி. மேக்னாவை இழந்த வழி இன்னும் இருந்தது. அது போகணுன்னு தான் ஜிம்முக்குள்ள நுழைஞ்சேன். இன்னைக்கும் என் ஜூனியர்ஸ் கிட்ட அதான் சொல்றேன், உங்க உடம்ப ரெடி பண்ணுங்க, எல்லா வழியும் போயிடும். நம்ம தான் வந்து இங்க இருந்து குத்துறதெல்லாம் சினிமால தான் வருது. குத்துறதெல்லாம் சினிமால தான் வருது. குத்துறதெல்லாம் சினிமால தான் வருது. இப்ப தடுங்க, அடிங்க. பிளாக் அண்ணா அடிக்கடி விரும்பி கேட்கிற பாட்டுனா என்ன பாட்டு? அட்லு உங்களுக்கு ஞாபகம் வர பாட்டுனா இந்த பாட்டு? அது ஒரு 2 வரி மட்டும். ஹலோ, ப்ளீஸ் இதுதான், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் திஸ் இஸ் தமிழ் நேசன். இவ்வளவுதான். இதான் திஸ் இஸ் தமிழ் நேசனிசம். வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு குழப்பிக்காத. தமிழர் உரிமை மீட்போம். பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், கபடிக்கப்பால். நீங்க தாமா பணம் வாங்கிருக்கீங்க. உங்க பணத்தை நீங்க தாமா சார். நீங்க தாமா சார் வாங்கினேன். முனேஸ்வரன் யாரு சார்? நீங்க 2 அப்பா தானே சார்? என் மயன் தானே சார்? நான் பத்த மயன் சார் அப்படின்னு சொன்னீங்களே சாரு. குல வச்சத கேக்குதோ. சரி, இப்ப பணம் என்னமாச்சு? பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்குமுட்டாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா? டக்குமுட்டாலும் 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 வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்குமுட்டாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா? டக்குமுட்டாலும்
கெட்ட மாமன் பொண்ணே தோரண கெட்ட மாமன் பொண்ணே தோரணக்கு வேணாண்டி சொந்தமுள்ள அத்தை மகளே டக்குமு கொடுக்குதா உன்னோட சொல்லு மட்டும் போது மடி டக்குமு கொடுக்குதாலும் டெய்லி ஒரு 3 கூட்டம் வரும். மாடு மேய்க்கலாம், ஆடு மேய்க்கலாம், நான் உன்னை அதாக்குறேன் இதாக்குறேன். யாரெல்லாம் நம்மள ஆடு மேய்க்க வர சொல்றாங்களோ, மாடு மேய்க்க வர சொல்றாங்களோ, அவங்க வீட்டுல 2 புள்ள இருக்கு, அவர்களை மேய்க்க சொல்லுவோம். நீ தானே அவங்க எல்லாம் ஆடு மாடு மேய்க்கட்டும், நம்ம டாக்டர் ஆயிடுவோம். டாக்டர் உனக்கிட்ட ஒரு நோயாளி வந்தா பால் குடிங்க, முட்டை சாப்பிடுங்க, எல்லாம் கீரை சாப்பிடுங்க, எல்லாம் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிடுங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அது எங்க இருந்து வரும்? உங்க ஒப்பம் கொண்டாடுவானா, உங்க ஓத்தா கொண்டாடுவாளா? யாரு கொண்டாடுவா? யாரு கொண்டாடுவா? எங்க ஆத்தால பண்ணா கொண்டு வரணும் ராஜா, தெரியுதுல்ல? அங்க உன்னை குற்றப்படுத்துவான், வேளாண்மை செஞ்சிடாத, ஆடு மாடு வளர்த்துறாத, நாட்டுக்கோழி வளர்த்துறாத, பட்டுப்பூச்சி வளர்த்துறாத, தேனீக்கள் வளர்த்துறாத. ஆனா தேன் 2 டீஸ்பூன் 2 தேக்க 2 தேன் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ஹெல்த்துக்கு நல்லது. அவங்க கொள்கைன்னு கேட்டேன், என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அண்ணன் சீமான் சீமான் எங்களுக்கு சாமான் உழுது, வேற மாதிரி உழுது. அவன் நாங்க ஒரு ஆளவே மதிக்கல, சரியான சைக்கோ.